நேரடியாக காங்கிரஸ் மேலிடம், அதாவது சோனியா காந்தி அவங்களுக்கே நேராக ஃபோன் போட்டு பேசின விஜய். ஸோ இதன் காரணமாக இன்னைக்கு அடுத்தடுத்துன்னு விஜய் அவருடைய தமிழக வெற்றி கழகத்தில் தமிழக மிகப்பெரிய அரசியல்வாதிகள் அவங்க எல்லாருமே ஒவ்வொருத்தராக இன்னைக்கு மத்தியானத்தில் இருந்து வந்து இணைய ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. இதன் காரணமாக ஃபஸ்ட்டு ராகுல் காந்தி அவரும் ஷாக். அதே போல் இங்கே தமிழகத்தில் இருக்கிற திமுக செல்வ பெருந்தகை, இப்படி காங்கிரஸ் திமுகவை சேர்ந்த எல்லாருமே பார்த்தீங்கன்னா அடுத்துன்னு இப்போ அதிர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு வராங்க. ஸோ அந்த மாதிரியான சம்பவத்தை தான் இப்போ விஜய் அவர்கள் நேரடியாக காங்கிரஸ் உண்மையான மேலிடமான சோனியா காந்தி அவங்களுக்கு ஃபோன் போட்டு பேசினதுலேருந்து இப்போ தமிழக அரசியல் சற்றே யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய அளவில் இன்னைக்கு ஒரே நாளில் மாற ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அப்படி விஜய் அவர்கள் சோனியா காந்தி அவங்களுக்கு ஃபோன் போட்டு என்னதான் பேசினாரு, இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தில் சேர்ந்த அந்த ஒரு சில முக்கியமான தலைவர்கள் அவங்க எல்லாருமே யார் யார், இதனால் விஜய் அவருடைய இந்த அரசியல் களம் பலம் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு, ஸ்டாலின் செல்வ பெருந்தகை அப்புறமா ராகுல் காந்தி அவங்க எல்லாருமே கூட அதிர்ச்சி அடைகிற மாதிரி என்னதான் நடந்திருக்கு அப்படிங்கிற முழு விவரத்தையும் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதாவது விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்த உடனே அடுத்த கட்டத்தில் இருந்து விஜய் அவர்கள் காங்கிரஸ் அவங்கள ரொம்ப பெரிய அளவில் நம்பியிருந்தார். நீங்கள் தமிழக வெற்றி கழகத்துக்கு உள்ளே வாங்க, நீங்கள் என்ன கேட்டாலும் செஞ்சு தரேன் அப்படிங்கிற மாதிரி நேரடியாகவே ராகுல் காந்தி அவருக்கு அழைப்பு விடுத்திருந்தார். ஒரு சில வாட்டி ராகுல் காந்தி அவர்கிட்ட விஜய் நேரடியாக பேசுன மாதிரி தகவல் எல்லாமே கூட வெளியாகுச்சு. ஆனாலுமே ராகுல் காந்தி திமுகவை விட்டு அவர் வர்றதா இல்லை, செல்வ பெருந்தகை அவரும் திமுகவுக்கு ஜால்ரா தட்டுற வேலையை தான் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்த சூழ்நிலையில் ராகுல் காந்தி அவரை நம்பிக்கிட்டு இருந்தால் இனிமேல் வேலைக்கு ஆகாது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட விஜய் அவர்கள் ராகுல் காந்தி அவரை விட மேலிடம் தலைமையாக காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தா சோனியா காந்தி அவங்க தான். அதனால் இனிமேல் ராகுல் காந்தி அவரை நம்பிக்கிட்டு இருக்க வேண்டாம் அப்படின்னு சோனியா காந்தி அவங்க கிட்ட விஜய் அவர்கள் பேச முயற்சி பண்ணியிருக்காரு. அவங்க கிட்டேயுமே சமீபத்தில் விஜய் அவர்கள் பேசினதா தெரியுது. ஸோ அந்த தகவல் தான் பார்த்தீங்கன்னா இப்போ வெளியாகிட்டு இருக்கு. விஜய் அவர்கள் நேரடியாக காங்கிரஸ் மேலிடம் அவங்களுக்கு விஜய் தொடர்பு கொண்டாரு அப்படின்னு தான் தகவல் பார்த்தீங்கன்னா வெளியே வந்துகிட்டு இருக்கே தவிர, ஏற்கனவே விஜய் அவர்கள் ராகுல் காந்தி அவர்கிட்ட பேசியிருக்காரு, பேச முயற்சி பண்ணியிருக்காரு, அந்த தகவல் எல்லாமே கூட வெளியாகி இருந்தது. ஆனால் அப்போ கூட விஜய் காங்கிரஸ் மேலிடம் அவங்ககிட்ட பேசினாங்க அப்படின்னு நியூஸ் வரல. விஜய் காங்கிரஸ் தலைவரான ராகுல் காந்தி அவர்கிட்ட பேசினதா தகவல் அப்படின்னு தான் பார்த்தீங்கன்னா நியூஸ் வெளியாகிட்டு இருந்தது. ஆனால் இந்த முறை காங்கிரஸ் முக்கிய மேலிடம் கிட்ட விஜய் அவர் பேசியிருக்காரு அப்படின்னு இப்போ இன்னைக்கு மத்தியானத்தில் இருந்து இந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா வெளிவந்த வண்ணம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அடுத்த கட்டமாக காங்கிரஸில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு உறுப்பினர் கிரிஷ் பார்த்தீங்கன்னா அவரும் இப்போ விஜய் அவரை பற்றி புகழ்ந்து பேசியிருக்காரு. தமிழகத்தில் 40 வயசுக்கு உள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே விஜய் அவருக்கு தான் ஓட்டு போடுவோம் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட், அந்த நிலைமைக்கு வந்துட்டாங்க. தமிழகத்தில் விஜய் அவருடைய கட்சி மிகப்பெரிய ஒரு வளர்ந்து வரக்கூடிய கட்சியாக இருக்குது அப்படின்னு காங்கிரஸ் மேலிடம் முக்கிய தலைவர் கிரிஷ் பார்த்தீங்கன்னா இப்போ விஜய் அவரை புகழ்ந்து பேசியிருக்காரு, புகழ்ந்து பாராட்டி தள்ளியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸ் மேலிடம் அவங்க கிட்ட விஜய் அவர்கள் நேரடியாக பேசியிருக்காரு அப்படின்னு இந்த கிரிஷ் சொல்கிறாரு. அதாவது காங்கிரஸ் மேலிடம் அப்படின்னு யாரை சொல்கிறாரு அப்படின்னா ராகுல் காந்தியை சொல்லலை, சோனியா காந்தி அவங்ககிட்டயே விஜய் அவர்கள் சமீபத்தில் பேசினதாக இன்டெரக்டாக அந்த இடத்துல பெயரை குறிப்பிடாமல் இந்த கிரிஷ் சொல்கிறாரு. ஸோ அந்த முடிவு பேச்சுவார்த்தை நல்லபடியாக தான் முடிஞ்சுது. ஆனாலுமே நாங்கள் இப்போ திமுக கூட கூட்டணிக்கு உள்ளே இருக்கோம் அப்படிங்கிறதால அந்த கூட்டணி ஒரு சுமூக முடிவு எட்டப்படுதா அப்படின்னு நாங்கள் எந்த ஒரு முடிவும் எடுக்காமல் விஜய் அவருக்கு பதில் சொல்ல முடியாத நிலைமையில் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இப்போ இந்த கிரிஷ் பார்த்தீங்கன்னா அவர் இன்னைக்கு பேட்டி கொடுத்ததில் இந்த முக்கியமான விஷயத்தை குறிப்பிட்டு சொல்கிறாரு. ஸோ இந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு செல்வ பெருந்தகை, அதுக்கப்புறமா மு.க. ஸ்டாலின், அதுக்கு அடுத்ததாக ராகுல் காந்தி, இவங்க எல்லாருக்குமே அடுத்துன்னு ரொம்ப பெரிய அதிர்ச்சி தரும் விஷயமாக தான் இருக்குது. ஏன்னா விஜய் அவர்கள் இத்தனை நாள் வரைக்கும் ராகுல் காந்தி அவரை நம்பிக்கிட்டு இருந்தார். கடைசியாக ராகுல் அவரை நம்ம வேணாம் அப்படின்னு அடுத்த கட்டமாக சோனியா காந்தி அவங்கக்கிட்ட இந்த விஷயத்தை விஜய் அவர்கள் புத்திசாலித்தனமாக நாசுக்காக பேசி, அதாவது தமிழகத்தில் திமுக காங்கிரஸ் கூட்டணி எப்படி இருக்குது, அதே போல் நீங்கள் தமிழக வெற்றி கழகத்துக்கு கூட காங்கிரஸ் இணைஞ்சாங்க அப்படின்னா என்னென்ன பலன் கிடைக்கும், தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சி எப்படியெல்லாம் வளரும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை விஜய் அவர்கள் நேரடியாக சோனியா காந்தி அவங்கக்கிட்ட அவங்களுடைய தரப்புக்கிட்ட சொல்லி புரிய வச்சதாக தகவல் வெளியாயிருக்கு. இதனால் இப்போ காங்கிரஸ் மேலிடம் அவங்களே கிரிஷ் அவர்கிட்ட அழுத்தம் கொடுத்து அவர்கிட்ட விஷயத்தை சொல்லி தமிழக வெற்றி கழகத்துக்கு கூட
நம்ம கூட்டணியில் இணையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது ஏற்கனவே ராகுல் காந்தி தான் இந்த விஷயத்த சொல்லிக்கிட்டு இருந்தார். அதுவும் எதுக்குன்னா திமுக கூட கூட்டணிகளை அதிகப்படுத்துறதுக்காக விஜய் அவருக்கு ஆதரவாக பேசுகிற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த முறை ராகுல் காந்தி அவர் பேசலை. திமுக கட்சிக்கு எதிராக கிரிஷ் அவரே பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் சார்பாக எங்ககிட்ட கூட்டணியை பற்றி பேசியிருந்தாங்க. நாங்கள் அதை பற்றி இன்னும் ஒரு தெளிவான முடிவுக்கு வரல அப்படிங்கிற மாதிரி பூசி மழுவுற மாதிரி கிரிஷ் அவர் சொன்னது. இப்போ தமிழக வெற்றி கழகத்துக்கு கூட நிச்சயமாக காங்கிரஸ் இணையக்கூடிய அந்த கதவு மூடப்படலை. இன்னும் அதற்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் இப்போ கிரிஷ் அவர் ஒரு முற்றுப்புள்ளி வைக்காம இந்த விஷயம் தொடரும் அப்படிங்கிற மாதிரி கிரிஷ் அவர் பேசியிருக்காரு. ஸோ கிரிஷ் அவர் பேசினதையொட்டி அடுத்த கிழமை பார்த்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தில் நிறைய பேர் வந்து இணைஞ்சிக்கிட்டு வராங்க. முக்கிய தலைவர்கள் நிறைய பேர் வந்து இணைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே யார் அப்படின்னு பார்த்தா காங்கிரஸை சேர்ந்தவங்க கிடையாது. நேற்று ஓ பன்னீர்செல்வம் அவர் கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் பேசி நிறைய பேர் மேலே எல்லாமே குற்றம் சாட்டி ஒரு மாதிரியான வித்தியாசமான முடிவை அரசியலில் ஓ பன்னீர்செல்வம் அவரை எடுத்திருந்தார்கள். இப்போ அவருக்கு பின்னாடி நிற்கிற அவருடைய ஆதரவாளர்கள் அவங்க எல்லாருமே நீங்கள் இந்த முடிவை எடுத்துட்டீங்க, நாங்கள் எங்கே போகிறது அப்படின்னு இப்போ திமுக பக்கமும் போக முடியாமல் தமிழக வெற்றி கழகத்துக்கு கூட வந்து எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல் தமிழக வெற்றி கழகத்துக்கு உள்ள நாங்கள் இணைகிறோம், தமிழக வெற்றி கழகத்தின் அந்த வெற்றிக்காக பாடுபடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஓ பன்னீர்செல்வம் ஆதரவாளர்கள் இன்னைக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அடுத்தடுத்துன்னு பன்னீர்செல்வம் அவருடைய ஆதரவாளர்கள் நிறைய பேர் இன்னைக்கு மத்தியானத்தில் இருந்து தொடர்ந்து இணைந்த வண்ணம் இருக்காங்க. எங்களுக்கு வாய்ப்பளித்த கழக ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் OPS அவர்களுக்கு நன்றியை கூறி தொடர்ந்து நடந்து வருகின்ற அரசியல் நிகழ்வுகள் கழக தொண்டர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிகுந்த மன வருத்தத்தையும் மிகுந்த வேதனையும் ஏற்படுத்துவதால் அந்த அமைப்பிலிருந்து நாங்கள் ஒட்டுமொத்தமாக விலகுவதென ஏகமனதாக தீர்மானித்திருக்கிறோம். ஒன்று. இரண்டாவதாக, இன்றைக்கு இருக்கிற அரசியல் சூழ்நிலையில் துணிச்சலாக மக்கள் மத்தியில் தனக்கு ஏற்படுகின்ற பாதிப்பை பற்றி கவலைப்படாமல் தமிழக மக்களின் முன்னேற்றத்திற்காகவும் தமிழக மக்களின் உரிமைக்காகவும் துணிச்சலாக குரல் கொடுக்கின்ற தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களின் தலைமையேற்று தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட கழக நிர்வாகிகளும் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிற பெரும்பாலான கழக நிர்வாகிகள் அத்துணை பேரும் தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றிக்கு உழைப்பதென தீர்மானித்திருக்கிறோம். இந்த தீர்மானம் எதை காட்டுகிறது என்று சொன்னால், இது நான் மட்டுமல்ல, தமிழ்நாட்டிலே இருக்கின்ற தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகத்தில் இருக்கின்ற கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட மாவட்ட கழக நிர்வாகிகள் இதே போன்ற ஒரு முடிவை எடுத்து அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமைக்கு இந்த தகவலை தெரிவித்து அங்கே இணைந்து எந்த நிபந்தனையற்ற வகையில் கழகத்தில் இணைந்து விஜயை தமிழ்நாட்டினுடைய முதல்வராக்குவதற்கு முடிவு செய்து இன்றைக்கு இங்கே இந்த கூட்டத்தை நடத்தி தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறோம். ஸோ இதனால ஏற்கனவே பார்த்தீங்கன்னா விஜய் அவருடைய அந்த அரசியல் பலம் கொஞ்சம் கொஞ்சமாக நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே வருது. அது கூட இப்போ ஓ பன்னீர்செல்வம் அவருடைய ஆதரவாளர்கள் எல்லாருமே தற்போது வந்து இணைந்திருக்கிறது. இப்போ விஜய் அவருடைய பலம் சற்றே ஒவ்வொரு நாளும் அதிகரிச்சுக்கிட்டே வருது. பத்தாக்குறைக்கு இத்தனை நாளாக காங்கிரஸ் அவங்க கிட்ட, அதாவது ராகுல் காந்தி அவர்கிட்ட ஃபோன் போட்டு பேசின விஜய் அவர்கள், இனிமேல் உன் பேச்சு சவகாசமே வேண்டாம், நான் சோனியா காந்தி அவங்ககிட்டயே பேசிக்கிறேன் அப்படின்னு நேரடியாக ராகுல் காந்தி அவர்கிட்ட பேசாமல் சோனியா காந்தி அவங்ககிட்ட விஜய் அவர்கள் இந்த கூட்டணியை பற்றி பேசிக்கிறது சற்றே தமிழக வெற்றி கழகம் அதே போல் காங்கிரஸ் இணையத்துக்கான கொஞ்சம் கூடுதலான வாய்ப்பு இப்போ அதனால் உருவாகியிருக்கு. ஸோ இதனால் ராகுல் காந்தி, செல்வ பெருந்தகை, முக்கியமாக ஸ்டாலின் இப்படி எல்லாருமே பயங்கரமாக அதிர்ச்சி அடைஞ்சு போயிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். வழக்கம் போல் இல்லாமல் இந்த முறையாவது காங்கிரஸ் அவங்க ஒரு நல்ல முடிவு எடுக்கிறாங்களா, இல்லை வழக்கம் போல் கூட்டணியை அதிகரிக்கிறதுக்காக தான் காங்கிரஸ் அவங்க திடீர்னு விஜய் அவருக்கு ஆதரவாக பேசுகிற மாதிரி பேசி திமுக கூட கூட்டணியை அதிகம் படுத்துறதுக்காக தான் இந்த மாதிரியான செயலில் அவங்க ஈடுபட்டுக்கிட்டு வராங்களா அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே பொறுத்திருந்து வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி கிரிஷ் அவர் திடீர்னு விஜய் அவரை பற்றி புகழ்ந்து பேசுனதை பற்றியும் அதே போல் தமிழக வெற்றி கழகத்தில் பன்னீர்செல்வம் ஆதரவாளர்கள் இணைஞ்சிருக்கிறத பற்றியும் உங்கள் கருத்தை சொல்லுங்கள்.